சார் வணக்கம் சார். வணக்கம் தான். விஜய் அவர்கள் 2வது மாநாடு நடத்திட்டாரு. வழக்கம் போல் விஜய் போனால் கூட்டம் வரத்தான் செய்யும். கூட்டம் அப்படியே அலமோதுச்சுங்கிற மாதிரி கூட்டம் பேசியிருக்கிறாரு. பேசும்போது திமுகவை டேரெக்டாக ரெண்டே தான் போட்டி, ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிகே, 2 பேருக்குள்ள தான் போட்டின்ட்டார். 2 பேருக்குள்ளே தான் போட்டினா நாங்கள் எதுக்கு இருக்கோம் அப்படின்னு ஏடிஎம்கே. இப்போ நாங்கள் எதுக்கு இருக்கோன்னு தெரிலண்ணே. சரி அவங்களாவது விடுங்க தம்பி, நான் இத்தனை வருஷமாக தனியாக நின்று போராடிக்கிட்டு இருக்கேன், தனியாக நின்று பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன நீ சேர்க்கவே இல்லையே அப்படிங்கும்போது சீமான் அவர்களை பேசவே இல்லை. இப்போ போட்டி 2 போட்டினா இப்போ சீமான் எங்கே போகிற தனித்து நின்று 234 வேட்பாளரை நிப்பாட்டக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கும்போது இப்படி பேசவே இல்லைங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்ன நடந்தது? ஏன் சீமானை சீண்ட கூட இல்லையா விஜய் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கேன் சார். அதாவது விஜய் முதல்ல ட்ரை பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தா, சீமான் கட்சியை கலைச்சிட்டு பிஆர்ஓவா சேர்ந்துக்கிற வேலைக்கு சேர்றதுக்கு தான் கூப்பிட்டுருக்காப்பு சீமான். விஜயோட பிஆர்ஓவா? ஆமாம், விஜயோடைய ஆதவர்ஜனாலாம் வர்றதுக்கு முன்னாடி சரி இவர் நல்லா பேசுகிறாரு அப்படின்னா இவர் டீம் ஒன்று இருப்பாங்க, எடுத்து கொடுக்குறது, புக்கு படிச்சுட்டு அந்த அண்ணா எதை பேசலாம் அதை பேசலான்னு இருப்பாங்க. சீமான் கூட சிலர்லாம் இருப்பாங்க. அவர்கள் படிப்பாளிகள். அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இலங்கை வரலாறு, அந்த வரலாறு, இந்த வரலாறு, யூத வரலாறு, ஜெர்மன் வரலாறு, ஹிட்லர் வரலாறு இதெல்லாம் படிச்சுட்டு நோட்டு எடுத்து இதில் இதை ஒரு பாயிண்ட் எடுத்து எழுதி கொடுப்பாங்க. எல்லாருக்குமே ஜெயலலிதாவுக்கு பிஏ இருந்தாங்க, கலைஞருக்கு இருந்தாங்க. இப்போ கலைஞர் போன்ற தலைவர்கள், ஜெயலலிதா போன்ற தலைவர்கள்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. இது பண்ணி இது என்னென்னு டீட்டெயில் மட்டும் கேட்பாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் மட்டும். ஆனால் சீமானுக்கு பார்த்திங்கன்னா புக்கு வாங்கி இப்போ புக் எக்ஸிபிஷன் வைக்கிறாங்கன்னு வைங்களேன், அதில் பெரும் பங்கு பெரிய அளவில் புஸ்தகத்தை கண்மூடித்தனமாக வாங்குறதுல சீமான் ஒரு ஆள். சீமான் கட்சிக்காரன் தம்பிகள். அதே மாதிரி ஆதவர்ஜனாலாம் போய் ஆட்டோ எடுத்துகிட்டு போய் டெய்லி ஒரு ஆட்டோவை நடிச்சு இந்த அது அப்படின்ற மாதிரி. இந்த நெட்ரிகன் படத்தில் ரஜினி காட்டுவாப்பில் குளிச்சுட்டு வந்தவொடனே 50-20 கோட் இருக்கும் அப்படின்னு கையை காட்டினோடனே வேலைக்காரன் எடுத்துகிட்டு வருவான். வாட்ச் 25 வாட்ச் இருக்கும் அப்படின்னு வாப்பில், இன்றைக்கி போடுற வாட்ச், இந்த காரு இப்படின்ற மாதிரி ஆதவர்ஜனாலாம் போய் அது நல்லாயிருக்கு, இது நல்லா, இந்த அம்பேத்கர், இந்த பெரியார், இந்த ராஜாஜி அவர் இவருன்னு எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்து ஆட்டோவில் ஏற்றிட்டு அதை படிக்கிறதுக்கு ஒரு குரூப் வச்சுருப்பாங்க. அவங்க படித்து இதில் முக்கியமான கதையை சொல்கிறது, இதை சொல்கிறது. இப்படி இருக்கும்போது சீமான் மேலே ரொம்ப ஈர்ப்பாயிடுறாப்புல விஜய். ஆரம்பத்தில் நல்லா பேசுகிறாரு, நல்ல கதை செலக்ட் பண்ணுறாரு. ஏன்னா ஒரு டைரக்டர் இல்லை. சரி அப்போ இவரை வேலைக்கு சேர்த்துக்கலான்னு தான் கூப்பிட்றாப்புல. படத்துக்கு டைரக்டர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு டீம் வச்சுருவாப்புல விஜய். அவங்ககிட்ட தான் கதை சொல்லணும். அந்த டீமுக்கு ஓகேனா அடுத்து ஒருத்தன்ட்ட கதை சொல்லணும். அவன் ஓகேன்னா தான் விஜய்கிட்ட கதை சொல்ல முடியும். இதுதான் ஃபார்மேட், ரைட்டா? பழைய டேரக்டர் விஜய் வச்சு டைரக்ட் பண்ண 2-3 பேர் இருக்காங்க அந்த குழுவில், புரியுதா? அப்படி இருக்கும்போது இப்போ சீமான் ஒரு டைரக்டர். சீமான் நல்ல அரசியல் கதை நல்லா சொல்கிறாப்புல. நிறையா பேர் என் மாம கதை, அந்த கதையெல்லாம் நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கேட்குறதுக்கு. பொய்யோ உண்மையோ ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னொடனே என்ன பண்ணுறாப்புல, சரி நம்ம குழுவில் அவர் கதை சொல்ல மாட்டார், ஏன்னா கட்சி ஆரம்பித்து போயிட்டாப்புல, நம்ம வேலைக்கு கூப்பிட்டோம்னா நம்மளே நேரடியாக கூப்பிடுறாப்புல. அப்போ சீமான் என்ன சொல்கிறாப்புல, தம்பி நான் எப்படி தம்பி உங்கள் வீட்டுக்கு வர முடியும் அப்படின்றாப்புல. வர முடியும், நீங்கள் எல்லாம் எனக்கு சில ஐடியாலாம் கொடுங்க, நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நைஸாக கூப்பிட்டு விலைக்கு வாங்கிடுவோம் சீமானை. ஏதோ ஒரு டைரக்டர் என்ன, சீமான் கடைசி படத்துக்கு 50 லட்சமோ அதை தான் வாங்கியிருக்காப்புல. 40 லட்சமோ 35 லட்சமோ தான் கொடுத்துருக்காங்க அந்த வாழ்த்துக்கிறேன்ற படத்துக்கு. இதுக்கு மேலே சீமான் சம்பாதிக்கல. சரி சீமானுக்கு ஒரு 50 லட்சத்துக்கு கொடுத்தோம்னா அப்படியே கூப்பிட்டு ஆஃபீஸில் போட்டுக்கலாம். புஷியானந்த் மாதிரி பந்தல் போடுறதுக்கு இது போடுறதுக்கு எல்லாம் பார்த்துக்கிறது புஷியானந்த் பார்த்துக்குவாப்பில். எழுதி கொடுக்குறது, வைக்கிறது, கதை சொல்கிறது, ஆம கதை, இந்த கதை இதெல்லாம் சொன்னால் நம்ம இதை திருடிட்டு போய் அங்கே சொல்லிடலாம். அதுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவோன்னு ஆரம்பத்தில் பிளான் பண்ணி கூப்பிட்ருக்காப்புல. நான் அவர் சொல்லிக்காட்டு, நான் வீட்டில் பேச முடியாது, கார்லேயே நம்ம பேசலாம். அப்போ ஏன் காரா உங்கள் காரான்னு, நீங்கள் என்ன கார் வச்சுருக்கீன்றப்ப இது போன ஒரு கார் வச்சுருந்தாப்புல, ஃபோர்டு, பழைய ஃபோர்டு பாலா கொடுத்தது. ஸோ அதில் ஏசி வேலை செய்யாது, சில நேரம் திடீர்னு நின்றுச்சுன்னா ஸ்டார்ட் ஆகாது. விஜயை கூப்பிட்டு போய் ஈசிஆர் ரோட்டில் எங்கேயா வண்டி நின்று போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சீமான் இறங்கி இல்லை தம்பி உங்கள் காரே சொல்லுங்கள், நீங்கள் தான் இப்படி கார் வச்சுருக்கீங்க, அதில் நான் வரேன். சரி நான் பேசிகிட்டே போவோம். அப்போ டிரைவர் இருப்பார், நான் ஓட்டுறேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கேன். நானே ஓட்டுறேன், நான் என் ஃப்ரெண்ட் சீட்லேயே பக்கத்தில் உட்காந்துங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் ஈசிஆர் பக்கமாக போகிறாங்க, ரவுண்ட் அடிக்கிறாங்க, வர்றாங்க, இப்படியே போகிறாங்க. பாண்டிச்சேரி கிட்ட வரைக்கும் போட்டிருக்காங்க. போகும்போது பல கதைகளை கேட்கும்போது கடைசியாக விஜய் கேட்குறாப்புல, உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குறீங்கன்னு. தம்பி அப்படின்னு ஷாக்காக, என்ன தம்பி இது கிளைமேக்ஸில் தான் ட்விஸ்ட்டு வச்சுன்னு, எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குறேன், ஏன் தம்பி என்ன
நான் ஏதோ கூட்டணி அரசியல் என்கிட்ட வந்து நீங்கள் கூட்டணி சேர்ந்து என்கிட்ட வேலை பார்ப்பீங்க என் தம்பின்னு நினச்சேன் அப்படின்னோடனே உடனே டப்புன்னு விஜய் சுதாரிச்சு சரி இது எதாவது டென்ஷன் ஆகி போச்சுன்னா இங்கேயே பஞ்சாயத்து ஆயிரும், நம்ம தனியாக வந்திருக்கோம், டிரைவர் கூட இல்லை அப்படின்னோடனே சரி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், அப்போ எதுக்கு என்னை கூப்பிட்டீங்கன்னு, இல்லை இந்த அரசியலில் உங்கள் கருத்தை கேட்டு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி சேஃப்டியாக கொண்டாந்து இங்கே இறக்கி விட்டாப்புல. அவர் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் சீமான் உடனே போய் ஒரு அடிக்க என் தம்பி அப்படின்னு புகழ்ந்ததுலாம் உங்களுக்கு தெரியும். ஆமாம், புகழ்ந்த உடனே விஜய் பார்த்துக்காக வேலைக்கு கூப்பிட்டா என் தம்பின்னு சொல்லி நம்மளை கட்சியில் சேர்த்துருவாப்புல போல். நம்ம வந்து சீமானை வேலைக்கு சேர்க்கணும்னு ஆசைப்பட்றோம், சீமான் நம்மளை வேலைக்கு சேர்க்கறதுக்கு ஆசைப்படுறாப்புலையே அப்படின்ற மாதிரி போன உடனே தான் ஃபோன் வரவே இல்லை. அதுக்கப்புறம் இல்லை கால் பண்ணி சொல்லியிருக்காப்புல வேலைக்காக வர்றதுன்னா வாங்க எவ்வளோ சம்பளம்னு சொல்லுங்கள், கட்சி வேணால் நீங்கள் வச்சுக்கங்க, ஆனால் சத்தம் இல்லாமல் வந்து எனக்கு எழுதி கொடுத்துட்டு போயிருங்க. அப்படிங்கும்போது என்ன தம்பி விளாட்றீங்களா, இத்தனை பேரை வச்சு நான் இது பண்ணி நோட்டா கீழே ஓட்டு வாங்கி அதுக்கு மேலே வாங்கி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன், இலங்கை வரைக்கும் போய்ட்டுருக்கேன் தம்பி, நீங்கள் நான் அசால்ட்டாக பிரபாரனே பார்த்துருக்கேன், நீங்கள் அசால்ட்டாக என்னை வந்து வேலைக்கு கூப்பிட்றேன் 50 லட்ச ரூபா தரேன் 1 கோடி ரூபா தரேன்னு என்ன நினச்சிங்க அப்படின்னு பிடிச்சிருக்காப்புல. அப்பயே கடுப்பாயிடுச்சு. சரிண்ணே உங்களுக்கு இஷ்டம் இல்லைனா வச்சுருங்கண்ணே அப்படின்னு. அப்போ தான் நினச்சிருக்காப்புல புரோட்டா மாஸ்டர் ரேஞ்சுக்கு ஆக்கி விட்டாங்க நம்மளை, பிரியாணி மாஸ்டர் மாதிரி வேலைக்கு வரியா கடைக்கு அப்படின்ற மாதிரி. ரோட்டு கடையில் ஒரு பிரியாணி மாஸ்டர் இருப்பான், அவனா சட்டியை தட்டி அவன் சுதந்திரமாக இருப்பான், வர்றவனுக்கு பிரியாணி போட்டா தட்டுவான், உட்காருவான், சிகரெட் குடிப்பான், பீடி குடிப்பான், போயிடுவான். பெரிய கடையில் போனீங்கன்னா உள்ளேருந்தே 8 மணி நேரம் இருந்தாகணும். பிரியாணி வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா மஞ்சள் அரைக்கணும், மசாலா அரைக்க விட்ருவாங்க. அப்போ சம்பளம் வந்து ஜாஸ்தியாக இருந்தால் கூட இந்த மாதிரி ஆயிரும். இங்கே மலேசியா அங்கெல்லாம் போனீங்கன்னா வேலைக்கு போனீங்கன்னா வெங்காயம் உரிக்கிறதுலேருந்து எல்லாம் மாஸ்டர் தான் பார்க்கணும், தயிர் பச்சடி போடுறதுலேருந்து. அப்போ தயிர் பச்சடி போடுற ரேஞ்சில் இருக்காப்புல சீமானு தனி மாஸ்டராக சட்டியை தட்டி வியாபாரம் பார்த்துட்டு இருந்தது. இப்படி ஆனவுடனே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாப்புல. சரத்குமாரை பார்த்து விஜய் தப்பு கணக்கு போட்டார் சார், மொத்தமாக சேர்த்துறான்னு சொல்லி. இல்லை அது ஒரு பக்கம். அப்புறம் சீமான் வந்து கொந்தளிச்சு போய் என்ன பண்ணிட்டாப்புன்னா தம்பியை அடித்து முடிச்சிட வேண்டிதான் அப்படின்னா கடுப்பாகி சீமான் நினைக்கிறேன் கூட்டணிக்கு வர்றதுக்கு தான் கூப்பிட்றாப்புல போல் அப்படின்னு. இப்படிலாம் தம்பி ஏமாற்றிடலாம், தம்பி உனக்கு அரசியல் தெரியாது, நான் சொல்கிறத மட்டும் கேளுன்ற ரேஞ்சில் சீமான் நினைக்க உடனே இவருக்கு தெரிஞ்சு போச்சு யாருக்கு, விஜய். நான் வந்து இதுக்கு கையை கால் அமைக்க விடுறதுக்கு ஆள் வச்சுருப்பேன் இல்லை, அந்த மாதிரி அரசியலில் எழுதி கொடுக்குறதுக்கு வைக்கலான்னு கூப்பிட்டா கூட்டணியா உன் கூடயா, நீங்கள் சாதாரண டைரக்டர் 2 படம் எடுத்திருக்கேன் அப்படி தான் ஆங்கிளில் பார்க்குறப்ப, நான் இத்தனை படம் நடிச்சிருக்கேன், நான் எவ்வளோ பெரிய ஸ்டார் அப்படின்னோடனே சரி இருந்தாலும் ஒத்து வராதுன்னு விட்டாப்புல. இப்போ சீமான் தம்பிகள்லாம் பார்க்குறாங்க, அண்ணே ஏமாந்துட்டீங்களேண்ணே, உங்களை வேலைக்கு கூப்பிட்ற அளவுக்கு ஆகிட்டாப்புலண்ணே அப்படின்னோடனே தான் இல்லை தம்பி அடிச்சுட்டு காலி பண்ணிடுவோம் அடிச்சு துவைச்சு அப்படின்னு தான் அடித்து துவைச்சது. அப்போ விஜய் பார்க்குறாப்புல இவருக்கெல்லாம் எதுக்கு போய் பதில் சொல்லிட்டு நமக்கு போட்டி திமுக, நம்ம சிஎம் ஆகணும்னு இறங்கியிருக்கோம், மோதிரம் சிஎம் ஆகணும், இதுதான் நம்மளோட பாலிசி. இதெல்லாம் சில்லற இதுகிட்ட போய் நம்ம என்னத்தை பேசுனா, நம்ம வேலை கூப்பிட்டாலும் திடீர்னு நம்மளை வச்சு பில்டப் கொடுக்குறாப்புலன்னு அவருக்கு இது. கடைசியில் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 பேருக்கு முட்டிடுச்சு. ஆனால் ஒரிஜினலாக என்ன அப்படின்னு பார்த்தா வர்ற தேர்தலில் போட்டி விஜய்க்கு யாரோட போட்டினா சீமானோட தான் போட்டி. காங்கிரஸ் இது அது ஏடிஎம்கே டிஎம்கேலாம் கிடையாது, விஜய் வெர்சஸ் சீமான். இதுதான் வந்து வர்ற எலெக்ஷனுடைய இதுவே. 2 பேருக்குள்ளே தான் அடிச்சுக்க போகிறாங்க. அடிச்சுக்கணும். இவர் 7%, இவர் 5.5%, விஜய் ஒரு 5% வாங்குவாப்புல. சீமான் 7% வரைக்கும் வரும்போது என்னதுன்னா அந்த 2% இந்த பக்கம் போகும்போது விஜய் 7 சீமான் 5ன்னு வரப்போகுது 12. இப்படி வந்து வேற எவன் வந்து ஓட்டு போடுவான், ஆந்திராக்காரனை வந்து போடுவான் சீமானுக்கு, இல்லை கேரளாக்காரன் விஜய் போடுவாங்க, எவனும் ஓட்டு போட முடியாது, இல்லைன்னா கூட விலை கொடுத்து வாங்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா திமுகவுக்கு 45% இருக்குது. நேற்று அமித்ஷா ஆற்றிட்டு போனது 39% அவங்களுக்கு அதிகமாக. அப்போ 45-40 எவ்வளோ ஆச்சு, 85. மீதி 15 தான் இருக்குது. 15 தான் பிரிச்சுக்கணும். 15 வந்து இது எல்லாருமே பிரிச்சுக்கணும். ஓபிஎஸ் பிரிக்கணும், அதுக்கப்புறம் வந்து விஜய், அப்புறம் வந்து சீமானு, அப்புறம் சின்ன சின்ன கட்சிகள் ஆளாளு கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சுட்டு இதுதான் வந்து கணக்கு. இப்போ இதில் சீமானுக்கு இன்னும் என்ன கொந்தளிக்கணும்னா, நம்மளை கூப்பிட்டு வேலைக்காரனா வேலைக்கு சேர்க்கணும்னு கூப்பிட்டதை தாண்டி இந்த மாதிரி வேற நம்ம கட்சியவே ஆட்டையை போட்டு நம்ம பசங்களை சின்ன வயசு பசங்க ரொம்ப வரம் தெரியாமல் இருப்பான்ல, வடிகட்டின மாதிரி வடிகட்டி கடைசியில் இருக்காங்க 18, 19, 20 வயசில் அவங்க விஜய் பக்கம் போகலான்னு பார்க்குறாங்க. அப்போ விஜய் என்ன பார்க்குறாப்புல சீமான் சொன்ன கதையை 3 வருஷம் கழிச்சு இந்த தம்பிகளுக்கு சொல்லும்போது மறந்துருப்பான்ல, இவனுக்கு
அன்னைக்கு சீமான் அந்த கதை சொல்லும்போது இவனுக்கு 15 வயசு இருந்திருக்கும், 10th தான் படிச்சிருந்திருப்பான், விவரமே தெரியாது. அன்னைக்கு சீமான் சொன்ன கதையை எடுத்து விஜய் இன்னைக்கு சொல்கிறதுனால அந்த 15 வயசு பையன் இருக்கான்ல, அவனுக்கு 18 வயசு ஆகி சீமான் கூட போகலான்னு நினைக்கும் போது அந்த கதையை தேடி இவர் போடுறாப்புல. போட்ட உடனே விஜய் தான் சொன்னாருன்ற மாதிரி ஆகுது. கதை மாறிடுச்சு, எல்லாம் கத்துறாங்க, சந்தோஷப்படுறான். கடைசியில் பார்த்தா யூடியூப் காட்டி கொடுத்துருச்சு. ஏற்கனவே சீமான் போட்ட கதையை ஆட்டையை போட்டு தான் விஜய் சொல்கிறாப்புல. ஒவ்வொரு முறையும் வேலையை கூப்பிட்டு பார்த்தாப்புல வரலன்னு. இப்போ நம்ம யூடியூப்ல சொல்லி செய்வாங்க தெரியுமா, 4 யூடியூப்பா பார்ப்பாங்க, 4 ஒன்றா சேர்த்து ஒரே வீடியோவை இறக்கி போய் பேசிட்டு வந்துடுவாங்க எங்கேயாவது. இது இப்ராஹிம் தரோர் அப்படி இருக்காரு, இவர் புஷ் இப்படி இருக்காரு, ட்ரம்ப் இப்படி இருக்காரு, இவர் யாரு நம்ம புத்தின் இப்படி இருக்காரு அப்படின்னு இவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, இவர் என்ன சொல்றாரு, இந்த 3ஐயும் சேர்த்து குழச்சடிச்சு ஒரு இதை போட்டு ஏடி சேகரிச்சு எதுக்கு அதெல்லாம் கஷ்டப்பட்டுன்ற மாதிரி இருப்பாங்க சில பேர். அது நம்ம தப்பு சொல்லலை, அப்படிதான். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படிங்கும்போது இது இதை போட்டு அடிச்சிடுறாங்க. இப்போ இதில் இப்போ அவர் சார் இப்போ அணில் குஞ்சே ஓரமாக போய் விளையாடு, நான் வேட்டைக்கு போயிட்டுருக்கேன், வேட்டைக்கு போகும்போது நீ எல்லாம் வரக்கூடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அவர் நான் லயன் செத்தகரியை கூட சீண்ட மாட்டேன், பெரிய விலங்குகளை தான் வேட்டையாடுங்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மொத்தத்துக்கே சிங்கம்ன்றதே ஒரு அசிங்கம் இப்போ உள்ள காலகட்டத்தில். பழைய சிங்கம் வேறு, இப்போ சிங்கம் நீங்கள் ஜூவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா செத்த மாட்டுக்கறி தான் தின்னுக்கிட்டு இருக்கும். இப்போ அதுக்கு போய் வேட்டையாடுறதுக்கு எதையாவது விட்டிங்கன்னா படுத்துட்டு வேடிக்கை பார்க்கும். என்ன பண்ணுறது, இதை நம்ம முன்னாடியே போகுது, ஒரு மான் உயிரோடு போகுதுன்னு வைங்க, சிங்கம் படுத்துடும். ஏன்னா அது வேட்டையாடுறது மறந்துடுச்சு. இப்போ உள்ள காலகட்டத்தில் செத்த மாட்டுக்கறியை போட்டு அதை பழக்கிட்டாங்க. சிங்கம் காட்டுக்குள்ளே இருக்கிறது சுட அடி. தாய்லாண்டில் புலிக்கு பால் கொடுத்து பழக்கிற மாதிரி பால் குடிச்சிட்டு. ஆமாம், அப்படி இல்லை, குழந்தையா இருக்கும்போதே புலிக்கு பால் கொடுத்துருவாங்க, அது குடிச்சு பழகிடும். அதுக்கப்புறம் சொல்கிறதெல்லாம் கேட்கும். சில நேரம் வறண்டி வச்சிருமே தவிர, இல்லை கடிச்சு வச்சிருமே தவிர வேட்டையாட தெரியாது, அது வெரைட்டிலாம் வேட்டையாட தெரியாது. அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஜூவில், வண்டலூர் ஜூவில் ஒரு சிங்கம் தான் இருந்துச்சு, இருக்கா என்னன்னு தெரில இப்போ. அது என்னன்னா ஓரத்துலேயே படுத்துருக்கும். அந்தந்த வேலைக்கு ஒரு தட்டை வச்சு தட்டுவாங்க, பார்த்துருப்பீங்க. முதலைக்கெல்லாம் உணவு கொடுக்குறப்ப என்ன படுத்தே இருக்கும், முதல்ல அசையவே அசையாது, பாறை மாதிரியே கிடக்கும். ஒரு அலுமினிய தட்டு வச்சுருப்பாங்க, இந்த உடுமலைப்பேட்டையிலலாம் இருக்குது முதல்ல பண்ண. அதை டோக்குன்னு தட்டினானா அது தெரியும், சாப்பாடு டைம் வந்துருச்சு, கறி அள்ளி போடுவாங்க. அதில் இந்த சிங்கத்துக்கு என்னென்னா இப்படி போட்டு பழகிட்டாங்க. பழகினவுடனே என்ன ஆச்சுன்னா, இப்போ சிங்கம் மானே எய்த்தாப்பில் வந்தால் கூட பார்த்துட்டு பேசாமல் இருக்கும். ஏன்னா வெரைட்டி அதால் பிடிக்க முடியாது. இப்படிதான் அவங்களுக்கு அந்த இதில் சொல்லுவார்ல ஒரு வர்கீஸு வடிவேல, என்னால் ஓட முடியல, வாழை வண்டியில் ஏறல, அந்த மாதிரி தான் படுத்துருக்கு. இந்த சிங்கத்தை தான் 2 பேருமே சொல்கிறாங்க, வேட்டையாடுற சிங்கம். அந்த சிங்கம் படுத்துருக்கிறது எந்திரிக்க முடியாமல் படுத்துக்கிறேன். ஸோ இதில் ஒரு பெரிய கொலைக்குத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேட்டையாடுறது பெண் சிங்கம் தான் வேட்டையாடுறது. ஆமாம், ஆண் சிங்கம். அப்போ இவங்களுக்கு சிங்கத்தை பற்றியே 2 பேருக்குமே தெரியாதுன்னு, சிங்கத்தோடைய வாழ்வியல் முறையே தெரியாதவங்க நான் சிங்கம்ன்றேன். அப்போ நீ பொம்பளையா, பெண் சிங்கம்மா நீ, 2 பேரும் பொம்பளையா நீங்கள் 2 பேரும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். முதல்ல அதே இவங்களுக்கு தெரில. ஜூ சிங்கம்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண தெருநாய் நல்லா கொழுத்து போயிருக்கு பாருங்க. இந்த வண்ணாரப்பேட்டை எல்லா சிங்கத்தை நடந்து இப்போ வர சொல்லுங்க பாப்போம். வளசர வாகத்தில் சிங்கத்தை கூப்பிட்டு வரீங்க, எல்லா நாயும் 10 நாய் துரத்துறதுல சிங்கம் தெரிச்சு ஓடி போயிரு. இப்போ அப்படிதான் இருக்குது சிங்கத்தோட நிலைமை. இப்போ இவங்க எந்த சிங்கத்தை சொல்கிறாங்கன்னு தெரியல. 2 பேருமே சீமான் புலியை சிங்கம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இலங்கையில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கம்ன்றது சிங்களம், சிங்களனுடைய மிருகம்னு காட்டுறது சிங்கம், இலங்கையோட சின்னம். புலின்றது நம்ம புலிகளோடைய சின்னம். நீ புலிகளோட இருந்துட்டு சிங்கம்னா இப்போ சிங்களனோட டையை போட்டியான்னு கேட்பாங்க. அதில் இடிக்கும், முன்னாடி போனால் அப்படி இடிக்கும். வடிவேல் ஒரு படத்தில் கேட்பாங்க, அப்புறம் சீரியஸாக இருக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கியா அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ சிங்கம் சொல்ல முடியாது, புலிக்கு போயிடுவோமா. ஆமாம், அந்த மாதிரி என்னன்னா சீமானுக்கு இந்த ஒரு இடிக்கும். அந்த சிங்கம் சொன்னாலே இடிக்கும். எதுக்கு சீமான் சிங்கம்னு சொன்னாலும். அப்புறம் இந்த சிங்கம் வேட்டையாடும் போது அணில்லாம் கிட்ட வராதுன்னு சிங்கம் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு வைங்க, ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சிங்கம் கிளம்புது வேட்டையாடும் போது, அது என்ன பார்க்கணும்னா எங்கேயாவது மானோ நரியோ நாயோ ஏதோ இருக்குது விரட்டி அடிக்கணும்னு தான் பார்க்கணும். அது ஒவ்வொருத்தரையாக பார்த்தீங்கப்பா, நான் கிளம்ப போகிறேன், எல்லாம் ஓடிடுங்க, சைடில் வழி விட்டு ரெடியாக இருங்க, நான் வர்றேன், வரும்போது யாரும் உடால் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா போகும். இப்போ இது இடிக்குது, லாஜிக்காக அடிக்குது. சீமான் சொன்னது லாஜிக்காக அடிக்குது. அணிலாம் ஓடி போயிருங்க, அணில் அது பாட்டுக்கு இருக்கும், அது சிங்கம் வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக மரத்தில் ஏறப்போகுது. அப்போ இது சிங்கம் இல்லைன்ற மாதிரியான ஒரு இதில் அசிங்கப்படுறாப்புல சீமான் ஒரு படம். இதில் அதை பார்த்து அது சிங்கம்னு சொல்லுதுன்னு பார்த்தா அதே காப்பி அடித்து வேறு செல்ஃப் நாலேஜ் கூட இல்லாமல் விஜய் சிங்கம்ன்றாப்புல.
அப்போ இவங்க டோட்டலாக வேஸ்ட்டு. மனுஷன் 2 பேருமே சொல்லலை, புரியுதா? மனுஷனாக பிறந்த ஒருத்தன் 6 அறிவுலேருந்து 7 அறிவுக்கு போகலாம், சயின்ஸில் டெவலப் ஆகி இன்னும் கொஞ்சம் அறிவாளியாக இருக்கணுன்றதை தாண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இறங்கிடும். இப்போ இந்த புதைக்க போகிற வண்டி தெரியுமா, சுடுகாட்டுக்கு இப்போ அவன் இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கான் இந்த இதோட, அதில் பார்த்தீங்கன்னா 2 சிங்கம் போட்டிருப்பான். எதுக்குன்னே தெரியும், புரியுதா உங்களுக்கு? இவன் செத்துட்டான் கொண்டு போய் புதைக்க போகிறாங்க. அதுக்கு எதுக்கு கொண்டு போய் பொட்டியில் கொண்டு போய் குழியில் தள்ள வேண்டி தானே? அதுக்கு பார்த்தா 2 சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் செத்து போன போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கம் அழுகிற மாதிரி. டேய் நீங்களாம் யாரா எங்கேருந்து தான் வரீங்கன்ற மாதிரி. அந்த அளவுக்கு கூமுட்ட பயல்களாக தான் நிறையா பேர் இருக்காங்க. சிங்கத்துக்கு 6 அறிவு இருந்தா அதுவே அழுது. என்னை ஏன்டா இழுக்கிறீங்க? டே உங்கள் அப்பன் செத்து போனால் ஏன் ஃபோட்டோவை போட்டு அதுக்கு போஸ்ட் அடித்தா? அதை கேளு. வாய் இருந்தால் என்ன செய்யும்? சிங்கம் நேராக கூப்பிட்டு வந்துடும் அந்த வீட்டுக்கே, ஒரு செத்த வீட்டுக்கே. உங்கள் அப்பன் செத்து போயிட்டா ஏன் ஃபோட்டோவை எதுக்கு 2 சைடில் அழுகிற மாதிரி போட்டுருக்கு? நான் அழுதுனா எனக்கு உங்கள் அப்பனுக்கு என்ன உங்களுக்கு மனுஷனுக்கு என்னடா சம்பந்தம்? எங்களுக்கு எதுவுமே தெரியல. நாங்கள் பாட்டு காட்டில் இருக்கோம், எங்கள் ஃபோட்டோவை போட்டால் சில பேர் இன்னும் அந்த டிடிபி ஆப்ரேட்டர் இருக்காங்க எல்லாம் பண்ணுறாங்க, குழந்தை அழுகிற மாதிரி போடுறாங்க. சாவு போஸ்டில் ஒருத்தர் செத்துட்டார், அவர் போஸ்டர் போட்டுட்டு கீழே 2 குழந்தை கண்ணீர் விட்டு அழுகுது. அது இங்கிலீஷ் குழந்தை பொண்ணு. இந்த மாதிரி காமெடி கூத்து பண்ணுறவங்க நாட்டில் இவங்கெல்லாம் அரசியல் பண்ணானே இவங்க தலைவனே, அதாவது தொண்டை வழியாக தலைவனை வழி தானே. எல்லாமே ஆகப்பெரும் கூமுட்ட கூவைங்களாக தான் நம்ம பார்க்கணும். இந்த மக்களும் இப்படி தான் இருக்கான், பாதி பேர் இந்த கூமுட்ட கூவைங்களும் இப்படி தான் இருக்காங்க. இப்போ சொல்லும்போது சரி சீமான சீன்ல சார் இப்போ டக்குன்னு பாஜகவை போட்டு நறுக்குன்னு தாமரை மலர்ந்தே தீரும்னு இல்லையா, தாமரையில் தண்ணி கூட ஒட்டாதுன்னு மறுபடியும் அப்படி ஒரு அடி அடிக்கிறாரு. அடிச்சதுக்கப்புறம் இங்கே ரியாக்ஷன் வருது. திடீர்னு பார்த்தா இப்போ அமித்ஷா வேற வந்திருந்தாரு. அமித்ஷா வந்துட்டு வேற பயனாக பேசிட்டு போயிருக்காரு. அண்ணாமலை அப்படியே போன வருஷம் பேசினது வேற வாய், இந்த வருஷம் பேசுறது வேற வாயின்னு மாற்றி பேசிட்டு ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்தீங்களான்னு? இல்லை அண்ணாமலை பேசுறது வேற. அண்ணாமலை தான் போட்டு விஜயை போட்டு அடிச்சிருக்காப்புல, இல்லை இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னு ஏதாவது சொல்லியிருக்காப்புல நேற்று சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே டக்குன்னு பார்த்துட்டு இல்லை அண்ணன் எடப்பாடி அவர்களை முதல்வர் இருக்கிறது தான் எங்களுடைய கனவு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறாரு. இந்த வாய் தானே போன அதில் என்னன்னா இப்போ நமக்கே இல்லைன்னு போச்சு, இன்னொரு கவுண்டர் ஆகட்டும். அப்படியெல்லாம் எம்எல்ஏ சீட் கூட கிடைக்காதுங்கிற. இல்லை அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ எடப்பாடியாரை பொறுத்த அளவுக்கு சங்கத்தில் பேசியிருப்பாங்க, என்ன தம்பி உங்களையும் ஒழிச்சு கட்டிட்டாங்க பாருங்கள், தீவிரமாக இருந்தீங்க, நீங்கள் வரணும்னு நாங்களும் எதிர்பார்த்த, பாதிக்கு பாதி உங்களையும் சப்போர்ட் பண்ணோம், பாதி பேர் எடப்பாடியை சப்போர்ட் பண்ணோம். இப்போ 2 கவுண்டருமே இப்போ உங்களுக்கு பதவி இல்லாமல் அனாமத்தா விட்டாங்க. அவரையும் விட்டுட்டோம்னா கவுண்டர் இனத்துக்கு ஒரு தலைவன் இல்லாமல் போயிருமே தம்பி, என்ன பண்ணலான்றப்ப சரி நானே சொல்கிறேன் அவரையும் முதல்வர் ஆக்குறோன்னு சொல்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் நான் திருப்பி வந்துட்டேன் அப்படின்னா எதாவது மத்திய அமைச்சர் ஏதாவது கொடுப்பாங்க, எனக்கு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். என்னென்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே அண்ணாமலை கொஞ்ச நாள் இருப்பாப்புல அப்படி இப்படி கொடுத்து தேசிய பதவி ஒன்று கொடுத்து ராஜஸ்தான் பொறுப்பாளர் அப்படின்னு எங்கேயா அனுப்பி விட்ருவாங்க, உகாண்டா பொறுப்பாளர்னு அனுப்பி விட்ருவாங்கன்னு சொல்லிடுவோம். அது விரைவில் நடக்கும்போது அந்த மாதிரி ஏதாவது பதவி வரும்போது இல்லை நமக்கு திருப்பி வாய்ப்பு வந்தால் இவரை அடிச்சுக்கலாம், பிடிச்சி உள்ளே போட்டுக்கலாம். அமித்ஷாவுடைய வருகை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது? டேரெக்டாக உதயநிதி சிஎம் ஆகிற கனவு ஒருபோதும் நடக்காது. யாரெல்லாம் வந்து எதெல்லாம் பேசுகிறாங்க பாருங்க. எங்கேருந்து வந்து குஜராத்திலேருந்து வந்து இங்கே எவன் முதலமைச்சர் ஆகணும், துணை முதலமைச்சர் ஆக முடியாது அந்த அளவுக்கு இந்த தமிழன் நிலைமை ஆயிடுச்சு. அதை கேட்குறதுக்கு ஒரு 2000 கூவையை உட்காந்துருக்கு. போய் தமிழ்நாட்டில் வந்து ஒரு வடநாட்டை சேர்ந்த ஆள் தமிழ்நாட்டில் இருக்கவனை ஒழிச்சு கேட்டு வரவிட மாட்டேன்னு சொல்கிறத கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. என்ன பாருங்க, இந்த அளவுக்கு தமிழக அரசியல் கேவலமாக போயிட்டுருக்கு. அமித்ஷாலாம் வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா இப்போ சின்ன பிள்ளைங்களாம் சோன் பப்படி வியாபாரியை நோக்கி ஓடும். அது அவன் மேலே இருக்க பாசத்தில் இல்லை, அந்த ஜோன் பப்படியை வாங்கி திங்கணுன்ற பாசத்தில் தான் போகுதே தவிர அந்த ஜோன் பப்படி விற்கிறவனா அதுக்கு யாருன்னே தெரியாது. சின்ன பிள்ளைங்களுக்கு கூட அங்கிள் அப்படிங்க, அவனுக்கு இது இங்கிலீஷும் தெரியாது. உடனே டப்புன்னு எடுத்து உள்ள ஜாடிக்குள்ளே கையை விடுவான், போட்டு கொடுத்துட்டு அதோட அவன் சீன் முடிஞ்சிடும், அடுத்த தெருவுக்கு போயிடுவான். இப்போ அமித்ஷாவை அப்படி தான் பார்ப்பாங்க தமிழக மக்கள், ஜோன் பப்படி வியாபாரியாக பார்ப்பாங்க. எதுக்காக அங்கே போகிறாங்கன்னா ஜோன் பப்படி சாப்பிட்றதுக்கு தான் போகிறாங்க. ஏதாவது காசு தருவாங்க 500,000 அதை வாங்கிட்டு வந்துடுவாங்க. அமித்ஷா பற்றி அவங்க கவலையப்பட மாட்டாங்க. ஆனால் அமித்ஷா என்ன நினைக்கிறாரு, நம்மளை பார்க்குறதுக்கு தான் இவங்கெல்லாம் வராங்க, நம்ம ஜாடியை பார்க்குறதுக்கு வரலன்னு நினைக்கிறேன். இவங்க போகிறது ஜாடிக்கும் மூடியும் பார்க்குறதுக்கு தான், அல்றதுக்கு தான் போகிறாங்க அப்படின்றது. அந்த வியாபாரிகளுக்கு கூட இருக்கிறவங்கலாம் இவங்க தான். யார் அண்ணாமலை இந்த கட்சியில் உட்காந்து வரிசையாக உட்காந்துருப்பாங்க, கம்பியில் காக்கா உட்காந்த மாதிரி. அந்த டிக்கெட் போடாமல் ஏதாவது ஆட்டையை போடுறதுக்கு, பதவி ஆட்டையை போடுறதுக்காக. அமித்ஷா எந்த ஊருக்காரன்னு கேட்டாலே கூட்டத்தில் பாதி பேர் தெரியாது, எந்த ஊருக்காரு என்னவா இருக்காருன்னு தெரியாது. ஸ்டேட் வந்தார், பேசினார், போனார்ன்ற ரேஞ்சோட தான் இருப்பாங்க. அதனால் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அமித்ஷாக்கு வேணால் தாக்கத்தை ஏற்படுத்தும் பிற்காலத்தில். யாருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அமித்ஷாவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துன்ற மாதிரி தான் இருக்குமே தவிர வேறு யாருக்கும். ஒரு சைடு சீமான், இன்னொரு சைடு அமித்ஷா. சரி, ஓகே, பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார்.